வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டம் தேர்தல் தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தமது இரண்டாவது உரையை தமிழில் நிகழ்த்தினார். மிக எளிய தமிழில் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் பேசப்பட்ட அந்த இரண்டாவது உரைக்கு நாம் புதிதாக விளக்கம் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இதோ நீங்கள் கேட்டே பாருங்கள். அதன்பின் நமது கடந்த கால தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது சமீப காலத்தில் நாடாளுமன்றத்தில் இப்படி பேசினார்களா என்று நீங்களே கூறுங்கள். மதிப்பிற்குரிய பிரதி சபாநாயகர் மற்றும் என்னுடைய பாராளுமன்ற நண்பர்களுக்கு மாலை வணக்கம். முக்கியமாக தற்போதுதான் நான் உரையாடினேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரசாங்க அதிபர் மற்றும் கிளிநொச்சி அரசாங்க அதிபரிடம் அவர்கள் இரண்டு பேரும் உலர் உணவுக்காக 38 மில்லியன் மற்றும் சமைத்த உணவுக்காக 11 மில்லியன் அரசாங்கத்திடமிருந்து கிடைத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கிளிநொச்சியில் கூட 4.5 மில்லியன் உலர் உணவுக்காகவும் 7 மில்லியன் உடனடியாகவும் கிடைத்திருப்பதற்கு நன்றி சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கு என்பது நவம்பர் மாதம் மாவீரர்களுடைய மாதம். எப்போதுமே மாவீரர்களுடைய மாதத்தில் மண்ணை நினைக்கும் மழை எப்போதுமே பெய்யும் என்பதை தாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இம்முறை எமது வலியை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு சொல்வதற்கும் அந்த மழை சற்று அதிகமாகவே பெய்திருக்கிறது. அதனால் எங்களுடைய பாதிப்புகளை நான் நேரில் சென்று 28ஆம் தேதியிலிருந்து பார்வையிட்டேன். அங்கே எனது சக நண்பர் இளங்குமரன் மற்றும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் தங்களுடைய பணியை செவனே செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலதிகமாக என்னால் முடிந்தவற்றை நான் அங்கே செய்திருக்கிறேன். முக்கியமாக இந்த நிமிடத்தில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும். டயஸ்போரா எனப்படுவதை நாங்கள் பிழையாகவே எப்போதுமே கருதி கொள்கிறோம். தமிழ் டயஸ்போரா எனப்படுவது யாழ்ப்பாணத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் ரத்தங்களை மட்டுமே நாங்கள் டயஸ்போரா என குறிப்பிடுகிறோம். ஆனால் அந்த தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்தையோ அல்லது எமது நாட்டிற்கு எதிராக செயற்படுகின்ற எந்த ஒரு முன்னாள் போராளிகளையோ நாங்கள் ஒருபோதுமே டயஸ்போரா என குறிப்பிடுவதில்லை. அவர்கள் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய இரத்த உறவுகள் வெளிநாட்டில் இருந்து எமது இலங்கை திருநாட்டுக்கு வந்து தங்களுடைய பணத்தையும் அறிவையும் தங்களுடைய முழு சொத்துக்களையும் எங்களுடைய மக்களுக்காக அவர்கள் முதலிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே இன்று வரை ஒவ்வொரு வீட்டிலும் அடுப்பெறுகிறது என்றால் அதற்கு அரசாங்கம் கொடுத்த உதவிகளின் 2 மும்மடங்காக எங்களுடைய டயஸ்போரா மக்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தம்பி இளங்குமரனாக இருக்கட்டும் அல்லது சகோதரர் எங்களுடைய கடற்துறை அமைச்சராக இருக்கட்டும், எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் சுயாதீன குழுக்களாகவே இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு எந்த அரசியல் அடிப்படையும் இல்லை. நான் இதுவரை காலமும் அரசியல் செய்ய நினைத்தது கூட இல்லை. மக்களால் என் கைகளில் அந்த பணிகளை தந்து பாராளுமன்றம் செல் என்று அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே எப்போதுமே என்னுடைய உரையில் கூட ஒரு தடங்கள் ஏற்பட்டு என்னால் கதைக்க முடியாமல் போய்விட்டது, காலம் குறைந்திருந்தபடியால். நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அன்றகுமார நாயக்க மற்றும் அவர்களுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் யாழ்ப்பாண தமிழன் என்ற அடிப்படையிலே அவர்கள் எடுக்கின்ற சகல நடவடிக்கைகளுக்கும் எனது மனமார்ந்த அர்ப்பணிப்புகளும் என்னால் எனது புத்தியால் என்னுடைய படிப்பால் ஏதாவது நான் செய்யக்கூடியதாக இருந்தால் அவற்றை கட்டாயம் செய்வேன் என சொல்லிக் கொள்கிறேன். அது தவிர எதிர்கட்சி உறுப்பினர்கள் இப்போது ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த பொகர எனப்படுகின்ற ஒன்றை நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். ரசாயனிக்க பொகர எனப்படுகின்ற ஒன்றை GMO எனப்படுகின்ற ஒரு சிங்களத்தில் சொல்வார்கள் தக்கடி என்று. அதாவது ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு குழுமம் கொண்டு வந்ததால் தான் எங்களுடைய நாடு நாசமாக போய் அப்படியான ஒரு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் இப்போது ஏக்கருக்கு 40,000 ஒதுக்குவதை பற்றி கதைப்பது மிகவும் வேடிக்கையானது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பதனி எனப்படுகிற வைத்தியர் தமது வைத்திய தொல்லை தாண்டி ரசாயனிக புகரை எனப்படுகின்ற தலையங்கத்தை எடுத்ததால் இந்த பிரச்சனை வந்திருந்தது. அது தவிர எதிர்காலத்திலே நாங்கள் ஏதாவது திட்டங்களை செயற்படுத்த விரும்பினால் ஒரு சுயேட்சை குழு என்ற அடிப்படையிலும் யாழ்ப்பாண மக்கத்திலே சாவச்சேரியின் தேர்தல் தொகுதியிலே தேசிய அரசாங்கத்தின் வாக்குகளை விட அதிகமாக வாக்குகளை வென்றவன் என்ற அடிப்படையிலும் என்னுடைய முழு உடலையும் உயிரையும் தேசிய அரசாங்கத்தின் நல்ல நடவடிக்கைகளுக்காக மட்டும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அது தவிர உங்களுக்கு நன்றாகவே தெரியும், யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே மழை நடந்த நேரங்களில் PBUவில் இடுப்பளவிற்கு தண்ணி நின்றிருக்கிறது.
ஆகவே அந்த வைத்தியசாலையை நாங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும். வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை குழந்தைகளின் ஓட்டில் வந்து இடுப்பு வரைக்கும் தண்ணீர் நின்றிருக்கிறது. அதனால் நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலை நிர்மாணம் மற்றும் இப்போது எங்களுடைய அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் கேட்கிறார், இனிவரும் காலங்களில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கட்டுமான பணிகளையும் திறம்பட செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சுயாதீன குழு என்ற அடிப்படையில், அரசியல் விரும்பாமல் அரசியலுக்கு அனுப்பப்பட்டவன் என்ற அடிப்படையில் நான் இந்த உங்களுடைய அரசாங்கத்தின் சகல செயற்பாடுகளிலுமே எந்த பிரதிபலனும் இல்லாமல் இன்னொரு 5 வருடங்களுக்கு பிறகு அரசியல் செய்கிறோனோ எனக்கு தெரியாது, தரப்பட்ட இந்த 5 வருடங்களுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் உதவி செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இதற்கு முன் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றம் அனுப்பியுள்ளார்கள். ஆனால் அந்த ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் இதுவரை பேசாத விஷயங்களை தமது கன்னி பேச்சிலேயே பேசியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இலங்கை நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய முதலாவது உரை மிகவும் நாடளாவிய ரீதியில் பாராட்டப்படுகிறது. தமிழர்கள் மட்டுமன்றி சிங்கள மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களும் அதை கொண்டாடுகிறார்கள் என்பதை இலங்கையின் சிங்கள, ஆங்கில மற்றும் தமிழ் ஊடகங்களில் இருந்து தெரிய வருகிறது. நாடாளுமன்ற அமர்வு முடிந்த பின் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் உட்பட பல சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு கைகுலுக்கி அவரது பேச்சுக்கு பாராட்டுகளை தெரிவித்த காட்சி இலங்கை ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது என்பதை காட்டுகிறது. யாழ்ப்பாணம் மாவட்டம் தேர்தல் தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தமது பேச்சை தொடங்கிய போது, என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீர தமிழனுக்கு எனது வீர வணக்கம். இருந்தால் தலைவன், இல்லையேல் இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கு எனது வீர வணக்கம் என்று தொடங்கிய போது சில சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முகங்களால் திகைப்பை காண முடிந்தது. ஆனால் அவரது அடுத்த வாக்கியம் அப்படியானவர்களின் முகத்தில் தெளிவை ஏற்படுத்தியது. அந்த வார்த்தைகள், மேதகு காட்டிய வழியில் உயிரை துச்சம் என மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீர மறவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லிம், சிங்கள, தமிழ் இளைஞர்களுக்கும் முதற்கண் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதுதான். மேதகுவுக்கு வீர வணக்கம் செலுத்திய வைத்தியர் அர்ச்சுனா தேசிய மக்கள் சக்தியின் தாய் கட்சியான ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜயவீரவுக்கும் வீர வணக்கம் செலுத்த தவறவில்லை. ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜயவீர கடந்த அரசுகளால் தேடப்பட்டு கைது செய்யப்பட்டு மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். அவர் தலைமறைவாக இருந்த காலத்தில் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் தலைமறைவாக இருந்துள்ளார். ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜயவீரவுக்கும் வீர வணக்கம் செலுத்த விதத்தில் நாடாளுமன்றத்தில் அனைவரது வாய்களையும் அடைத்து விட்டார் வைத்தியர் அர்ச்சுனா. தொடர்ந்து பேசிய அவர், ஆழ்ந்த நன்றியுடனும் ஆழமான பொறுப்புணர்வுடனும் நம்பிக்கை நிரம்பிய இதயத்துடனும் இந்த மதிப்புக்குரிய நாடாளுமன்ற சபையின் முன் நான் எழுச்சி மிக்க மற்றும் உறுதியான வடக்கு மாகாண மக்களின் பிரதிநிதியாக எழுகிறேன். தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமைத்துவம் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் மதிப்புக்குரிய தமிழ் தலைவர் மேதகு அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதன் மூலம் தொடங்க அனுமதியுங்கள். இலங்கையில் சமாதானம், சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக தன்னலமின்றி தங்கள் இன்னுயிர்களை அர்ப்பணித்த அனைவரையும் நான் மனமாற நினைவு கூறுகின்றேன். அவர்களின் தியாகங்கள் தமிழ் சமூகம் மத்தியிலும் மட்டுமல்லாது இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காக துன்பங்களை அனுபவித்து சகித்த எமது சிங்கள, முஸ்லிம் சகோதரர்கள் மத்தியிலும் எதிரொலிக்கிறது. இன்று நான் இங்கு இருப்பது பிரிவினைக்காக அல்ல என்று மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்கள் என்றாலே பிரிவினைவாதிகள் என்ற பிம்பம் சிங்கள மக்களிடையே சிங்கள அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதை தமது பேச்சின் மூலம் உடைத்துள்ளார் வைத்தியர் அர்ச்சுனா. அவருக்கு வாக்களித்த யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட மக்களை தான் முதலில் நன்றி கூற வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அழகிய தேசத்தின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் செழுமைக்காக பாடுபடுவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்பதை நான் சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எமது மக்களிடமிருந்து கிடைத்த ஆணை மிகவும் தெளிவாக உள்ளது. இன அல்லது மத தப்பு எண்ணங்களால் நாம் பிரிக்கப்படாமல் இருக்க வேண்டும். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்த சபைக்கான எனது பயணம் உறுதிப்பாடு மற்றும் மக்களின் அசைக்க முடியாத ஆதரவின் சான்றாகும். அடிக்கடி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த நான் என் குரலை அடக்குவதற்கும் என் லட்சியங்களை முறியடிப்பதற்கும் வடிவமைக்கப்பட்ட தடைகளை எதிர்கொண்டேன் என்றும் குறிப்பிட்டார். நான் மருத்துவ நிர்வாகியாகிய கடமையாற்றிய காலத்தில் எமது சுகாதார சேவையை குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பீடித்துள்ள அப்பட்டமான ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் முறையான ஊழல்களை நான் கண்டுள்ளேன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியசாலை பணிப்பாளராக நான் கடமையாற்றிய காலத்தில் 3 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்கள் முக்கியமானது. அங்கு நடந்த ஊழல் நடைமுறைகளை நான் அம்பலப்படுத்தியதால் 19 நாட்கள் தேவையற்ற சிறைவாசம் எனக்கு கிடைத்தது என்று இலங்கையில் கடந்த ஆட்சியில் இருந்த முறைகேடுகளை சுட்டிக்காட்டினார். மதிப்புக்குரிய உறுப்பினர்களே, நாம் வரலாற்றின் வழியில் நிற்கும் போது எமது கடந்த காலத்தின் நீடித்த காயங்களை தைரியத்துடனும் தெளிவுடனும் நல்லிணக்கத்துக்கான உண்மையான அர்ப்பணிப்புடனும் எதிர்கொள்ள வேண்டும். அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நீதியையும் சுதந்திரத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், அதற்கு ஒரு சிக்கலான மற்றும் வேதனையான சகாப்தத்தின் நினைவு சின்னமான தீவிரவாத தடுப்பு சட்டம் PTA ரத்து செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அவர் கூறியிருப்பது மிக முக்கியமான விஷயம். காரணம், இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைந்து 15 ஆண்டுகளின் பின்னரும் அங்கு தீவிரவாத தடுப்பு சட்டத்தை கடந்த அரசுகள் நீக்க முன்வரவில்லை. அவரது கன்னி பேச்சில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டன. தமிழ்நாட்டிலும் உலகெங்கிலும் உள்ள இடம்பெயர்ந்த நமது சகோதர சகோதரிகளுக்கு கண்ணியத்துடன் பாதுகாப்புடனும் சிறந்த எதிர்காலத்தினை உறுதியுடனும் அவர்கள் தாயகம் திரும்புவதற்கு வசதியாக சமாதான கரங்களை விரிவுபடுத்த வேண்டும். மேலும் வடக்கிலும் கிழக்கிலும் ஆயுதப்படையினரால் அபகரிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்படித்தான் எமது மக்களிடையே நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் என்ற உணர்வையும் ஏற்படுத்த முடியும். புலம்பெயர் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது முக்கியமானது. அவர்கள் நமது தேசத்தின் எதிர்காலத்தில் முதலீடு செய்வதற்கும் அவர்களின் அநீதி வருஷங்களை அவர்களின் மூதாதையர் தாயகத்தில் அமைதியாக வாழவும் வழிவகை செய்வது மிகவும் அவசியமாகும். அதே போன்று சிங்களம், முஸ்லிம்கள் மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மற்றும் இலங்கை தமிழராகிய நாங்கள் உட்பட அனைத்து இன பிரிவினருக்கும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆம், புதிய சரித்திரம் படைக்கப்படுகிறது.